நண்பர்களே, ஒரு மனிதனால சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியாது. என்னடா இது டெக்னாலஜில சாப்பாடை பத்தி பேசுறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, சாப்பாட்டுக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் இல்லாம ஒரு மனுஷனால உயிரே வாழ முடியாது, அதுவும் இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல. ஆமாங்க, இன்னைக்கு இந்த வீடியோல இன்டர்நெட்டை பத்தி தான் நான் பேச போறேன். இன்டர்நெட்டை பத்தி பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல நீங்க என்ன செல் நெட்வொர்க்கை பயன்படுத்துறீங்க? ஏர்டெல்ல நீங்க பயன்படுத்துறீங்களா? ஏர்டெல்ல பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆப்பு அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க தொடர்ச்சியா பாருங்க. கண்டிப்பா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொபைல் நெட்வொர்க்ல கோலோச்சி நிற்கக்கூடிய 3 கம்பெனி. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், அதுக்கப்புறம் வோடாஃபோன் ஐடியா. ஸோ இந்த ஜியோ வரதுக்கு முன்னாடி ஏர்டெல் என்ன பண்ணாங்கன்னா நல்லா சக்கா போட்டாங்க. நம்மகிட்ட நிறைய விஷயங்களை அதாவது நிறைய பைசாவை ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களால முடியாதனால என்ன பண்றாங்கன்னா, நாங்க விலையை அதிகரிக்க போறோம், அது பண்ண போறோம், இது பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஏர்டெலுக்கு பெரிய அடின்னு சொல்லலாம், பெருத்த அடி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜியோட மிஸ்டர் மிட்டல் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் ஒரு புக் லான்ச்சிங்ல நாங்க டேட்டா, அதாவது ஜிபியோட விலையை கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு தெரியுமா? 1 ஜிபியோட விலை 100 ரூபாய் ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்களும் ஏத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு டேட்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில், அதாவது உலகத்திலே ஒப்பிடும் போது இந்தியால தான் டேட்டாவோட விலை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் யூரோப் கண்ட்ரிலையும் சரி, அமெரிக்காலையும் சரி, டேட்டாவோட விலை பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ அவங்களோட ஒப்பிடும் போது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய டேட்டா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு புக் லான்ச்சிங்ல மிஸ்டர் மிட்டல், ஏர்டெல்லோட அதிபர் மிஸ்டர் மிட்டல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 ஜிபி விலை 100 ரூபாய் நாங்க ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த புலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அத மாதிரி ஒரு புக் ஈவெண்ட்ல சொல்லிட்டு போயிட்டாரு, பத்த வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ அது லைட்டா அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். எப்போ இந்த விஷயம் அமுலுக்கு வரும் தெரியல, பட் வந்ததுன்னா பெருத்த அடி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம ஏர்டெல்ல ஒரு ரீசார்ஜ் பண்ணோம்னா ஒரு நாளுக்கு 1 ஜிபி கணக்குல 30 நாள் நம்ம டேட்டாவை யூஸ் பண்றோம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி வீடியோ காலுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்துறது இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூசிக் டவுன்லோட் பண்ணுறது, பாட்டு கேட்கறது, மூவி வாட்ச் பண்ணுறது, அதே மாதிரி கிரிக்கெட் லைவாக வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த டேட்டாவை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, ஸோ இதைத்தான் அவர் பேஸாக சொல்கிறாரு. அதாவது வீடியோ கால் இல்லை வாட்ஸ்அப் இல்லை ஃபேஸ்புக் இது இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இது பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. ஸோ இதனால் நமக்கு பெருத்த நஷ்டமாக இருக்குது. இந்த பெருத்த நஷ்டத்தை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் மக்களே, நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க, எப்போ வேணாலும் இந்த திட்டம் அமுலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1 ஜிபி விலை 100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன்? கொஞ்ச நாளைக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம தேடி பிடிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இல்லை, பெர்மனண்டாவே நம்ம இந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். வீடுகளில் அதிக நேரம் நீங்க மொபைல் டேட்டாவை பயன்படுத்தாம அதுக்கு நீங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்டோட பிஎஸ்என்எல் இருக்கு. ஸோ அதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் செமையான பேக்கேஜ், உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக இருக்கு, டேட்டா அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதை வீடுகளில் நீங்க பயன்படுத்தலாம். இது இல்லாம நீங்க வெளியே போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஜிபியை நீங்க விலை கொடுத்து வாங்கி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது அருமையான ஒரு மெத்தட். இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு வழி இருக்கு. ஸோ நீங்க ஏர்டெல்ல யூஸ் பண்றீங்கன்னா 1 வருஷத்துக்கு உண்டான சந்தா இருக்கு. 1 வருஷத்துக்குள்ள நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன், 1 வருஷத்துக்குள்ள நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு கவலை இல்லை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 2 வழிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை இந்த 1 ஜிபியை 100 ரூபாய் ஆக்குனாங்கன்னா, இந்த 1 ஜிபி விலை 100 ரூபாய் ஏர்டெல் ஆக்குனாங்கன்னா, ஜியோ சும்மாவா இருப்பாங்க? ஜியோவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் டேட்டாவோட விலையை கூட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்க. பட் அவங்க கூட்டுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஏர்டெல் பல தடவை டேட்டாவோட விலையை கூட்டி அவங்க நிறைய சப்ஸ்கிரைபரை இழந்துட்டாங்க. ஸோ சமீபத்தில் கூட நிறைய சப்ஸ்கிரைபரை இழந்திருக்காங்க.
என்னன்னு தெரியல, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, டேட்டா வந்து 1 GB வந்து உங்களுக்கு $100 அப்படிங்கும்போது அமெரிக்காவில் ஒரு ஒப்பிட்டு சொல்கிறார் ஒரு $50 $60 இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவோட மதிப்புப்படி வந்து உங்களுக்கு $3500 அந்த $4500 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்கல, 1 GB விலை வந்து $100 தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இன்னொன்று அவங்களுடைய ரெவென்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரெவென்யூ பெர் யூசர், இது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு நபரோட ரெவென்யூ ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் $100 இருக்குது, அதாவது $200 கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. மேக்ஸிமம் வந்து $300 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட டார்கெட்டாக இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துவார்னு நினைக்கிறேன். அறிமுகப்படுத்தினா ஏர்டெல்ல இருந்து நிறைய பேர் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் இருக்குது. இந்த வோடாஃபோன் ஐடியா, ஜியோ இவங்க எல்லாருமே வந்து ஏர்டெலுக்கு பின்னாடி நின்னாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பெருத்த அடி. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். ஏர்டெலோட மிஸ்டர் மிட்டல் வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு, அது நடைமுறைக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்துட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபியூச்சர் வீடியோ வந்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து என்னால் ஷேர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.